அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷாஅல்லாஹ், எல்லாரும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கீங்க போல இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் நபீனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அன்பான இளைஞர்களே, வாலிபர்களே, ஜமாத்தினுடைய நிர்வாகிகளே, அல்லாஹுடைய மாபெரும் அருளால் ஒரு அழகான நிகழ்விலே நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த வாய்ப்பை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு வழங்கியதற்கு முதலாவது நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறீங்க. ஒரு நாள் என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு விஷயம். 24 மணி நேரத்தில் ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஒரு இடத்துல ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது ரொம்ப சிரமமான விஷயம். எல்லாத்தினாலும் என்ன செய்ய முடியாது, ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ரொட்டீன் லைஃப் அப்படிங்கிறது வேறு. ரொட்டீனாக என்னுடைய லைஃப்பில், அதுவும் குறிப்பாக ஹாலிடேஸ்லாம் இருக்குது அப்படின்னா அந்த ஹாலிடேஸை நான் வேறு மாதிரி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு என்ன முடியுமோ அதை நான் செய்வேன். ஒரு சராசரியாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை கிடச்சா நம்ம என்ன செய்வோம்? தூங்குவோம். யாருமே இதில் விதிவிலக்கெலாம் இல்லை. தூங்குவோம். எவ்வளோ தூரம் தூங்க முடியுமோ அவ்வளோ நேரம் தூங்குவோம். அன்றைக்கி நமக்கு டிஃபன்லாம் தேவைப்படாது, அப்படி தானே? பிரேக்ஃபாஸ்ட்லாம் தேவையே இல்லை. உங்கள் வீட்டில் இருக்கவங்க கூட ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன் சொல்லுங்கள்? ஏன்? சண்டேனா காலைல வேகமாக ஏதாவது ஒன்று கட்டி காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ அனுப்ப வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. சந்தோஷமாக இருப்பாங்களா இல்லையா? அந்த ஒரு நாள் அல்லது 2 நாள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதிலே சில வீடுகளில் சண்டே மட்டும்தான் கிடைக்கும் லீவ். அந்த சண்டே எவ்வளோ தூரம் சந்தோஷமாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் சந்தோஷமாக வச்சுக்குவாங்க. அதில் நமக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ண டைம் அப்படிங்கிறது எதுக்கு இருக்குன்னா தூக்கத்துக்காகத்தான் இருக்கும். அப்படி தானே? அந்த தூக்கம் இழந்தோம் அப்படின்னா அது நமக்கு தெரியும். இன்றைக்கி ஃபுல்லாகவே அது ஃபீல் இருக்கும். அப்படி தானே? சில பேர் நம்மளை பார்த்து கேட்பாங்க, ஏன்னா மூஞ்சி தூங்குற மாதிரியே இருக்குது அப்படின்வாங்க. கேட்பாங்களா இல்லையா? ஏன்னா அது அவ்வளோ பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்குது. ஆனால் அந்த டைமையும் நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னா, பரவாயில்ல, என்றைக்கோ ஒரு நாள் தானே, தூக்கம் போனால் போகட்டும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்திருக்கிறீங்க. அப்படி தானே? ஒரு நாள் போனால் தப்பு இல்லை, வருஷம் முழுக்க போனால் தான் தப்பு. அப்படி தானே? இதே வாரம் கூப்பிட்டா வருவீங்களா? வருவாங்கிறார். பரவாயில்லைங்க, மாஷா அல்லாஹ். சொல்லிக்கலாம், கஷ்டம் செய்கிறது. வாரம் என்ன செய்ய முடியும்? இதே மாதிரி காலையிலேருந்து நீங்கள் வாங்க, நைட்டு வரைக்கும் இருங்க அப்படின்னா என்ன செய்யும்? ஒரு வாரம் வரலாம், 2வது வாரமும் வந்துடுவோம். சரி, தொலைதே கூப்பிட்டாங்க அப்படின்னு. அதே 3வது வாரம், அப்பா நாளைக்கு போகிற மாதிரி இருக்கும், யாராவது வரீங்களான்னு கேட்டால் பாதி பேர் அவங்க ஃபோன் இருந்தால் ஆஃப் பண்ணி போட்டுருவாங்க. எதுக்கு? ஃபோன் இருந்தால் தானே. ஒருவேளை உங்கள் பேரண்ட்டு கிடச்சா இல்லைன்னு சொல்லுமா, அவங்க பாட்டு கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுருவாங்க அப்படிங்கிற மாதிரியான மனநிலை இருக்கும். இஸ்லாம் இதை சொல்லுது. இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மாதிரியான மனநிலையை நீங்கள் உருவாக்கிறாதீங்கன்னு சொல்லுது. இந்த மாதிரியான மனநிலையை உருவாக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லுது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, உங்களை மாதிரி சின்ன வயசுலேருந்தே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வளர்ந்து படித்த ஒருத்தர் இருக்கார். அவருக்கு பேர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதுங்கிற பேர். சின்ன வயசுலேருந்தே என்ன செய்வாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாசறையில் வளர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அதாவது சில பேரை நீங்கள் பார்க்கலாம், ஒரு சில பள்ளிவாசல்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பையனை ரொட்டேஷனாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சரியா? அந்த மாதிரி என்ன செய்வாங்க அப்படின்னா சில பேர் இருப்பாங்க. அது பள்ளியோட என்ன செய்வாங்க? தொடர்புள்ளவங்களாக இருப்பாங்க. அவங்க நிறைய அவங்க ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கட்டத்தில் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு பள்ளியினுடைய ஒரு மஸ்ஜிதினுடைய ஐக்கானாக இருப்பாங்க. சரிங்களா?
இன்றைக்கி வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். புதுப்பேட்டையில் வந்து பள்ளி செக்ரட்டரி ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் தெரியுமா இருக்காது? பாஷாபாய். அவர் இங்கே வந்திருக்கிறாரு. அவர் வந்து இன்றைக்கி வந்து அந்த பள்ளியினுடைய செக்ரட்டரியாக இருக்கிறார். புரியுதுங்களா? ஒரு இடத்துல வந்து ஒரு பொறுப்புக்கு வர்றது அப்படிங்கிறது, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே ஒரு பள்ளியில் தொடர்பு வந்து அப்படி பொறுப்பு வர்றதுங்கிறது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு பள்ளியோட ஒரு இடத்தோட தொடர்பில் இருந்து பொறுப்புக்கு வர்றது அப்படிங்கிறது ஒரு விஷயம். இங்கே இருக்கிறனால அவரை புகழணும் பாராட்டணும் இல்லை, ஒரு ஐகான், ஒரு அடையாளத்துக்கு சொல்கிறேன். அவர் வந்து இன்றைக்கி வந்து அந்த பள்ளியினுடைய செக்ரட்டரியாக என்ன செய்கிறார் அப்படின்னா இருக்கார். உங்களை மாதிரி வயசில் அந்த பள்ளியிலேயே மதரசாவில் ஓதி படித்து ஒவ்வொரு விஷயத்திற்காக வந்து 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 இன்றைக்கி வந்து ஒரு ஐக்கானாக இருக்கிறார். புரியுதுங்களா? அந்த இடத்துல வந்து இந்த பள்ளியில் யாரை தொடர்பு கொள்வது அப்படின்னா யாரை சொல்லுவாங்க? செக்ரட்டரியை பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரி வந்து நம்ம உதாரணத்துக்காக சொல்கிறேன். அப்படி ஒரு ஐகான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், ரலியல்லாஹு அன்ஹு, சஹாபி, அல்லாஹுடைய தூதரோடு என்ன செஞ்சாங்க அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே இருப்பாங்க. அவங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செய்வாங்க. அவங்களுக்கு கூட இருந்து என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் எப்படி வந்தாங்க அப்படின்னா சமூகத்தில் தேடப்படக்கூடிய நபராக இருந்தாங்க. அவங்க நம்மள்கிட்ட வரமாட்டாங்களா, ஒரே ஒரு நாள் நமக்காக ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி தேடக்கூடிய நபராக அவங்க என்ன செஞ்சாங்க, சமூகத்தில் ஆனாங்க. இஸ்லாமிய அறிவு, இஸ்லாமிய கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் பெறணும், நாங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கான அடையாளம் யார்? அவர் இப்போ தானே சொன்னேன், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத். இப்னு மஸ்ஊத்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. அவர் தான் இருந்தார். இப்போ அவர் என்ன செய்வார்னா ஒரு இடத்துல போய் எவ்ரி தேர்ஸ்டே கிளாஸ் எடுப்பார். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கிளாஸ் எடுப்பார். அவர் கிளாஸ் எடுத்தார் அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க, அப்படி லயிச்சு உட்காந்துருவாங்க. அந்த அளவுக்கு கிளாஸ் எடுப்பார். நம்மலாம் ரொம்ப நேரம் கிளாஸ் எடுத்தால் என்ன செய்வாங்க, எல்லாருமே என்ன எப்படா முடிப்பார் அப்படின்னு தோன்ற மாதிரிலாம் இருக்கும். அப்படி தானே கிளாஸஸே அப்படி தானே. ஒரு அதனால தான் வந்து ஒரு காலேஜ்லேயோ ஒரு ஸ்கூல்லையோ ஒரு பீரியடுடைய டைம் எவ்வளோ வச்சுருப்பாங்க, 40 நிமிஷத்துக்கு மேலே வைக்க மாட்டாங்க. அரை மணி நேரம் வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம், நம்ம வந்து நல்லா வந்து அந்த கிளாஸை அப்சர்வ் பண்ணலாம். அரை மணி நேரத்துக்கு மேலே போனால் ஒன்று வாத்தியார் டயர்ட் ஆயிடுவார், இல்லைன்னா ஸ்டூடெண்ட் டயர்ட் ஆயிடுவாங்க. அவங்க நெளிய ஆரம்பிச்சிருவாங்க. என்னப்பா புரிஞ்சானே 10 நிமிஷம் சார் கேட்பார். ஏன் என்னால் முடியல, டைம் ஆச்சு அப்படிங்கிறது அந்த டயர்ட்னஸ் வந்து அவர் என்ன செய்வார், ஃபீல் பண்ணுறது தான் இது. அப்போ இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா அவர் அந்த நாளில் வந்து அந்த தேர்ஸ்டேவை எல்லோரும் எதிர்பார்த்து என்ன செய்வாங்கன்னா உட்காந்துருப்பாங்க. அவர் வந்து கிளாஸ் எடுத்தார் அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும். எல்லா சந்தர்ப்பங்களையும் கணக்கு வச்சு கிளாஸ் எடுப்பார். இப்போ இந்த டைமில் என்ன சொல்லணும், அந்த டைமில் என்ன சொல்லணும்னு சொல்லி எல்லா டைமிங்லையும் என்ன செய்வார் அப்படின்னா ஒரு பக்காவாக கிளாஸ் எடுக்கக்கூடியவர் தான் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் வந்து கிளாஸ் எடுக்கிறார். கிளாஸ் எடுக்கும்போது கிளாஸ் முடிஞ்சோடனே சொல்கிறாங்க, நீங்கள் டெய்லி வரலாமே அப்படின்னு கேட்குறாங்க. நான் இது எதுக்கு சொல்ல வந்தேன் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இவங்கள்ட்ட கேள்வி கேட்டால் அவரை கோச்சிக்க போகிறாரு, என்கிட்ட கேட்க மாட்டேங்கிறீங்க. எதுக்கு நான் சொல்ல வந்தேன் புரியல. அதாவது ஒவ்வொரு வாரமும் உங்களை கூப்பிட்டா என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க, இந்த சுறுசுறுப்பு உங்கள்கிட்ட இருக்காது அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். அப்போ ஒரு கிளாஸ் முடிஞ்சோன்னே சொல்கிறாங்க, நீங்கள் டெய்லி எடுக்கலாமே அப்படிங்கிறப்ப அவர் சொல்கிறாரு, டெய்லியெலாம் எடுக்க முடியாது. அப்படி எடுத்தால் என்ன செய்வாங்க, மக்கள் ரொம்ப சடவடைஞ்சிருவாங்க. அதனால் இந்த ஒரு நாள் போதுமானது, அதை நீங்கள் என்ன செய்யுங்க, ஒழுங்காக கன்டினியூ பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்தை என்ன செய்கிறாருன்னா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாங்கள் யாருக்கு வகுப்பு எடுக்கிறாங்களோ அந்த மாணவர்கள்ட்ட சொன்ன செய்தியை வந்து நம்ம பார்க்குறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி ஒரு நாள் அப்படிங்கிறது உங்களுக்கான முக்கியமான ஒரு நாள். இதில் எல்லாமே இருக்கும். கிடைக்கிறது எதுவோ அதை என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம சரியாக என்ன செய்யணும், பயன்படுத்திக்கணும். இந்த நாளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு தந்த கிஃப்டாக முதல்ல நினைங்க. சரிங்களா? எனக்கு நிறைய கிஃப்ட்டு கிடைக்கும், அப்படி தானே. ஒன்று நான் கிஃப்ட்டு கொடுப்பேன் அல்லது கிஃப்ட் வாங்குவேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் எல்லாத்துகிட்டே இருக்கும். இந்த நாளை நீங்கள் எல்லோரும் எப்படி பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய இறைவன் எனக்கு தந்த கிஃப்ட். எல்லா நாளையும் நீங்கள் எல்லா வீக் டேஸையும் எல்லா விடுமுறை நாளையும் சந்தோஷமாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அந்த சந்தோஷங்கள் வேறு மாதிரி இருக்கும்.
ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இங்கே நீங்கள் பண்ணக்கூடிய இந்த ஒரு நாள் கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரமோ ஒரு 11 மணி நேரமோ நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இறைவன் எனக்கு கொடுத்த கிஃப்டாக முதல்ல நீங்கள் நினைக்கணும். சரியா? ஃபஸ்ட்டு உங்கள் என்ன மனநிலை வரணும்? உங்களுக்கு என்ன வரணும் தம்பி? ப்ளூ சட்டை போட்ட தம்பி, சொல்லுங்கள். அதாவது இறைவன் எனக்கு கொடுத்த கிஃப்ட் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு என்ன செய்யுங்க, நம்ம வந்துடணும். அப்படி வந்தால் நம்ம என்ன செய்வோம் அடுத்து சொல்லுங்கள். அந்த எண்ணம் வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன். இந்த எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா அடுத்ததாக நான் என்ன யோசிக்கணும் அப்படிங்கிறப்ப, இதை பற்றி ஒரு நாள் என்கிட்ட இறைவன் கேட்குறான் அப்படின்னா அதுக்கு நான் பதில் சொல்லணும் அப்படிங்கிற மனநிலை ரெண்டாவதுக்கு வரணும். இப்போ நம்ம ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு அன்பளிப்பாக ஒன்று வாங்கிட்டு போகிறோன்னு வச்சுங்களேன், கிஃப்டாக நமக்கு ஒன்று கிடைக்குது, இல்லை ஒரு மொமெண்டோ கிடைக்குது அப்படின்னா போனோன்னு நம்ம வீட்டில் என்ன கேட்பாங்க? என்ன வாங்கிட்டு வந்தேன்னு கேட்பாங்க. நீ ஒரு நாள் போனையே, உனக்கு என்ன கிடச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைய நாளுடைய ஃபைனல் என்னது உங்களுக்கு? ஃபைனல் வந்து விளையாட்டெலாம் இருக்குது, அப்படி தானே? சாயந்தரம் உங்களுக்கு கிரிக்கெட்டா வாலிபாலா? கிரிக்கெட்லாம் இருக்குது, அப்படி தானே? முடிஞ்சோடனே நம்ம போய் என்ன சொல்லுவோம் அப்படிங்கிறப்ப, சாயந்தரம் ஜாலியாக கிரிக்கெட்லாம் விளாண்டோம், அதில் இதெல்லாம் கிடச்சிச்சு அப்படின்னு பேசுவோமா இல்லையா? சொல்லுவீங்களா மாட்டிங்களா? சொல்லுவீங்க. ஆனால் அது இல்லை. நீங்கள் சொல்ல வேண்டிய பேச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைய நாளில் இன்றைய தருணத்தில் நான் எதையெல்லாம் எனக்கு வந்து கிடைக்கப்பட்டதோ அப்படிப்பட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லணும். சரிங்களா? எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குதோ, இதுக்கு முன்னால் உள்ள நிகழ்விலிருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ, இதுக்கு பிறகு என்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் என்ன செய்யணும் அப்படின்னா, போய் வந்து ஒரு நாளில் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணதை வந்து கண்டிப்பாக என்ன செய்யணும், சொல்லணும். சொல்லுவீங்களா? அப்போ நான் சொல்கிற விஷயத்தை, இங்கே நடக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு அப்சர்வ் பண்ணுங்கள். என்ன சொல்கிறாங்க, நம்மளை என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்களோட வந்து எங்களோட மிங்கிளாகி நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா எல்லாத்தையும் புரிஞ்சுங்க. ஒருவேளை நீங்கள் வந்து நிர்பந்தப்படுத்தப்பட்டு கூட வந்திருக்கலாம். நீங்கள் அப்படி யாரும் வரல இல்லை, ஒரு வேளை வந்திருந்தா கூட பிரச்சனை இல்லை. சரிங்களா? வந்துட்டீங்க, வந்தாச்சு. வந்த பிறகு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, உள்ளே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடுவோம் அப்படின்னா, நம்ம உள்ளே வந்து என்ன செய்வோம், இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்போ அடுத்ததான் என்ன வரேன் அப்படின்னா, ஒரு ஜமாத்து அல்லது ஒரு பள்ளிவாசல், எவ்வளவோ வேலைகள் இருக்குது, அப்படி தானே? ஒரு பள்ளின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எவ்வளவோ வேலைகள் இருக்கும், எவ்வளவோ பணிகள் இருக்கும். அவங்களையெல்லாம், அந்த பணிகளெல்லாம் விட்டுட்டு உங்களையும் கூப்பிடணும். சொல்லுங்கள் தம்பி, நம்மளை கூப்பிட வேண்டிய அவசியம் என்ன? நான் அப்படி போகிறேன்ல, உங்களுக்கு ஒன்றும் சிரமம் இல்லையே? மாஷா அல்லா. அதாவது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். வேறு ஏதாவது ஒரு சொந்தமான இதனால் வந்து ஏதாவது சொந்த ஃபாயிதா இருக்கா? யாருக்காவது ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்லை. என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு சமூகமோட ஜெனரேஷன், இன்றைக்கு நீங்கள் தான் நாளைக்கு வந்து இந்த சமூகத்தை நடத்த போகிறீங்க. இன்றைக்கி இந்தியாவிலேயே வந்து மிகவும் பிரபலமாக பேசப்படக்கூடிய ஒரு அமைப்பு எது சொல்லுங்கள்? காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான். சிஜேபி அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து இன்றைக்கு வந்து ரொம்ப பிரபலமாக பேசப்படுது. அவருடைய அந்த சிஜேபி லீடர்ஸாக இருக்கட்டும், யாராவது வந்து ஒவ்வொரு வார்த்தையும் வந்து பேசுகிறாங்க அப்படின்னா இன்றைக்கு இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க அது பேசு பொருளாக இருக்குது. இருக்கா இல்லையா? நேற்று வந்து ஜார்க்கண்டுன்னு நினைக்கிறேன், ஜார்க்கண்டோ ஏதோ ஒரு இடத்துல வந்து போராட்டம் நடத்துகிறாங்க. ஏதோ இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து போராட்டம் நடத்தும் போது என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்க மேலே மைய ஊற்றுறாங்க. ஊற்றும் போது அங்கே அந்த லீட் பண்ண அந்த பொண்ணு சொல்கிறாங்க, ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொன்னாங்க. யாராவது அதை படிச்சிருக்கீங்களா? அதை நீங்கள் படிச்சிங்களான்னு கேட்குறேன். படிச்சிங்களா? அந்த லீட் பண்ண அந்த லேடி வந்து ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. மையை தூக்கி அடிக்கிறாங்க, கருப்பு மையை தூக்கி அவங்க மேலே வந்து ஊற்றிட்டு போகிறாங்க. ஒரு டீம் வந்து ஊற்றிட்டு போகிறாங்க. ஊற்றிட்டு போன உடனே அந்த பொண்ணு வந்து ஒரு அழகான ஒரு செய்தியை வந்து சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து அது பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக இருந்திருக்கு. ஏதாவது படிச்சிருக்கீங்களா அந்த மாதிரி? எல்லோரும் வந்து ரீல்ஸ் பார்க்குறீங்க, சோஷியல் மீடியா பார்க்குறீங்க, இன்ஸ்டாகிராம் பார்க்குறீங்க, எல்லாம் பார்க்குறீங்க. இந்த மாதிரியான சில விஷயங்களையும் பார்க்கணும் நம்ம. சரிங்களா? என்ன அப்படின்னா, அவங்க சொல்கிற விஷயம் ரொம்ப அழகாக அவங்க சொன்னாங்க.
எங்கள் மீது ஊற்றுவதற்காக நீங்கள் மையை பயன்படுத்துகின்றீர்கள், நாங்கள் மையை எங்களுடைய எதிர்காலத்தை எழுதுவதற்காக பயன்படுத்துகிறோம். நாங்கள் எப்படி வார்த்தை பார்த்தீங்களா? நீங்கள் எதுக்காக பயன்படுத்துகிறீங்க? எங்களை அப்யூஸ் பண்ணுறதுக்காக, எங்களை நீங்கள் குறையாக காட்டுவதற்காக, எங்களை கேவலப்படுத்துறதுக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்க? அந்த மையை தூக்கி எங்கள் மேலே போட்டீங்க. அப்படி தான் அவங்க ஊற்றுனாங்க. ஆனால் அந்த லேடி சொல்கிறாங்க, நாங்கள் இந்த இளைய தலைமுறையினர் என்ன செய்கிறோம் அப்படின்னா, எதிர்காலத்தை உருவாக்குவதற்காக இந்த மைகளை நாங்கள் பயன்படுத்துவோம் அப்படின்னாங்க. அப்போ அது இன்றைக்கி இந்தியாவினுடைய பேசுபொருளாக இருக்குது. இந்தியாவினுடைய பேசுபொருளை இன்றைக்கு அவங்க பேசின விஷயந்தான். அப்போ நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நீங்கள் இங்கே இருக்கிறீங்க அப்படின்னா, நாளை இந்த சமூகத்தை கொண்டு செல்லக்கூடியவங்க நீங்கள் தான். அதிலும் குறிப்பாக மற்றவங்களுக்கு நமக்குமான வித்தியாசம் என்ன? மற்ற இளைய சமூகத்திற்கும் நமக்குமான வித்தியாசம் என்ன சொல்லுங்கள்? இல்லை வேற அது நம்ம இருக்கிறது நேர் வழியில் இருக்கோம். நமக்கான சரியான ஒரு கைடன்ஸோடு நம்ம இருக்கிறோம். அப்படி தானே? நம்ம வாழ்வியலில் நான் என்னுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை நான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கைடன்ஸோடு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா நான் இருக்கேன். ஏன்னா நான் முஸ்லீம். அப்படி தானே? நான் முஸ்லீமாக இருக்கிறேன். இறைவன் என்னை எப்படி வச்சுருக்கிறான் அப்படின்னா, எல்லாத்துக்குமான வழிகாட்டுதலோடு இறைவன் என்னை வச்சுருக்கிறான். அப்படி தானே? அந்த வழிகாட்டுதல்ங்கிறது என்னது? குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழி சுன்னாவும். இந்த ரெண்டு தான். இந்த ரெண்டும் நம்மள்கிட்ட இருக்குது. ஆனால் அவங்கள்ட்ட இருக்காது, அவங்கள்ட்ட கிடையாது. அவங்கள்ட்ட இல்லாமல் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு சமூகத்தை வழி நடத்துகிறாங்க, ஒரு சமூகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க, ஒரு பாராளுமன்றத்தை உலுக்கி பார்க்குறாங்க. இந்திய பிரதமர் பேசாத இந்திய பிரதமர் 1க்கு 4 முறை பேசுகிறாரு. அவர் தனிப்பட்ட முறையில் என்ன செய்கிறாரு? வீடியோவில் பேசுகிறாரு. இது எல்லாமே நடக்குது அப்படின்னா, ஒரு இளைய சமூகம் ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு தாக்கம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத யோசிக்கணும். அப்போ நாம் யார்? முதலாவது இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் விளங்கணும் அப்படின்னா, முதல்ல எனக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகான ஒரு பருவத்தை தந்திருக்கிறான். இந்த பருவம் என்பது இளைய பருவம். அதுலேயும் பெரிய பொறுப்புகளே இல்லாத பருவம் இளைய பருவம். நமக்கு ஏதாவது பொறுப்பு இருக்குதா? நம்ம அப்பா அம்மாவுக்கு இருக்கிற மாதிரி பொறுப்புகள் நமக்கு இருக்குது. நமக்கு பொறுப்பு அப்படின்னு வரும் பொழுது, நான் படித்து முடித்து கிட்டத்தட்ட ஒரு 22-23 வயசில் நான் என்ன செய்வேன்? வேலைக்கு போவேன். அப்படி தானே? வேலைக்கு போய் சம்பாதிக்கிற காலத்தில் தான் எனக்கு நிறையா பொறுப்புகள் வரும். அது வரைக்கும் எனக்கு இப்போ பொறுப்புகள் எதுவும் இருக்குதா? எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட இந்த காலத்தில் நான் யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, என்னை நான் எப்படி சரி செய்து கொள்வது? எதிர்காலத்தில் நான் நல்லபடியாக இருப்பதற்கு, என்னால் பலரும் மாற்றங்களை சந்திப்பதற்கு நான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு யோசனை தான் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள்கிட்ட ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கணும். அந்த எதிர்காலத்தை நோக்கி தான் நல்ல ஒரு சமூகத்தை, நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க? இன்றைக்கி உங்களை கூப்பிட்டுருக்குறாங்க. வேறு எதுவுமே இல்லை. அதை உங்களுக்கு எந்த விதத்தில் என்ன செய்ய, நீங்கள் சோர்வடையாமல் இருக்கக்கூடிய அளவில் அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு தான் என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அன்பான மாணவர்களே, குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு சொல்லித்தரக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் யாரோடலாம் ட்ராவல் பண்ணுறீங்கல்ல, பைக்கில், காரில், டாக்ஸிலாம் போகிறீங்க, அதிகமாக யாரோட ட்ராவல் பண்ணுறீங்க சொல்லுங்கள்? உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு தான் ட்ராவல் பண்ணுறீங்க. அப்படி தானே? யாரோட போவோம் அப்படின்னா, நம்ம வயசு ஒத்தவங்களோட தான் என்ன செய்வோம்? நம்ம ட்ராவல் பண்ணுவோம். அதுதான் நமக்கு பிடிச்சமானதாக இருக்கும். என்றைக்காவது நம்ம நிறைய பேர் இருக்காங்களே, நம்முடைய தந்தை மாதிரி, அல்லது தந்தையுடைய நண்பர்கள் இருக்கிறாங்க, அல்லது எல்லாத்துக்கும் பள்ளிவாசலோட தொடர்பு இருக்க தானே செய்யும். இன்றைக்கி பள்ளியுடைய தொடர்பில் இருக்கிறீங்க, அந்த பள்ளியினுடைய பொறுப்பாளர்கள் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. அப்படி தானே? என்றாவது ஒரு நாளைக்கு நம்ம இப்படி தனியாகவே போயிட்டு இருக்கிறோமே, அவங்களோட ஒரு நாள் நம்ம போவோமேன்னு யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சிருக்கீங்களா? நீங்கள் என்ன ஏதாவது பதில் சொல்லுங்கள். யோசிச்சிருக்கீங்களா இல்லையா? இல்லை, யோசித்ததில்லை. ஏன்னா என்ன நினைப்போம்? சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் சொல்லுங்கள். ஒன்றும் கூட்டு போக மாட்டாங்க. போனால் நமக்கு போர் அடிக்கும். அப்படி தானே? நமக்கு மீன்ஸ் என்னையை சேர்த்துடாதீங்க, உங்களை சொல்கிறேன் நான்.
என்னடா இவர் பாட்டுக்கு சந்தடி சாக்கோட அவரோட நம்மளை சேர்த்துக்கிட்டாருன்னு சொல்லிடாதீங்க. உங்களுக்கு வந்து என்ன செய்யும், போர் அடிக்கும். அதனால் என்ன செய்ய மாட்டீங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து அதை விரும்ப மாட்டீங்க. ஆனால் இதுக்கு நேர் மாற்றமான ஒரு சிந்தனையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நேர் மாற்றமான ஒரு சிந்தனையை கொண்டு இருந்தாங்க. என்ன சிந்தனை தெரியுமா? அவங்க எப்போல்லாம் வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க ட்ராவல் பண்ணும் பொழுது உங்களை மாதிரி பசங்களை மட்டும்தான் கூட்டிகிட்டு போவாங்க. உங்களை மாதிரி பசங்களை மட்டும்தான் என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க ட்ராவலில் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அவங்களுக்கு ஈக்குவலான வயசு உள்ளவங்க இருக்காங்கல்ல, யார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த மாதிரி அவங்களாம் கூப்பிட்டு போக மாட்டாங்க. கூட்டிகிட்டு யாரை போவாங்கன்னா உங்களை வயசு உள்ளவங்கள என்ன செய்வாங்க அப்படின்னா கூட்டிகிட்டு போவாங்க. சரிங்களா? இது ஒரு விஷயம். ஒவ்வொன்றா வரேன். ரெண்டாவது, ஒரு மெசேஜை ஒருத்தர்கிட்ட சொல்லி விடணும். பொதுவாக வந்து ஒரு மெசேஜை சொல்லி விடணும் அப்படின்னா, நான் ஒரு மெசேஜை கன்வே பண்ணுறேன் அப்படின்னா நான் என்ன செய்வேன்னா என்னுடைய வயசு உள்ளவங்கள்ட்ட தான் கன்வே பண்ணுவேன். அப்படி தான் அவங்க மூலமாக தான் ஒரு மெசேஜை சொல்லுவேன். அல்லது ஒரு பொறுப்பை வந்து கொடுக்கும்போது நான் அவங்கள்ட்ட தான் கொடுப்பேன். இப்போ வந்து நான் என்ன செய்வேன் அப்படின்னா உன்கிட்ட கொடுத்து இது வேலையை செய்யுன்னு சொல்லுவேன்னா பொதுவாக சொல்ல மாட்டோம். அப்படி தானே? இதுதான் வந்து பொதுவாக உள்ள நடைமுறைகளை நீங்கள் அப்படி தான் பார்க்கலாம். அப்படி என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தகுந்தாப்பில் இவரை வந்து இவர்கிட்ட கொடுத்து விடு, அவர்கிட்ட கொடுத்தா தான் அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நடைமுறை இருக்கும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க தெரியுமா? அதாவது ஒரு இளைய சமூகம் என்பது நாளைய வழிகாட்டுதலுக்குரியது அப்படிங்கிறதுக்கான என்ன நடைமுறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்துவாங்க அப்படின்னா, ஒரு நாட்டுக்கு அல்லது ஒரு பிரதேசத்திற்கு கவர்னரை நியமிக்கிறாங்கன்னு வச்சுங்க, கவர்னராக ஒருத்தரை அனுப்புகிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க எக்காலமும் வயசானவங்களை அனுப்புனதே கிடையாது. அவங்க வயசானவங்களை அனுப்புனதே கிடையாது. அனுப்பப்படுபவர்கள்லாம் யாராக இருப்பாங்க அப்படின்னா யங்ஸ்டர்ஸாக இருப்பாங்க. யங்ஸ்டர்ஸை தான் என்ன செய்வாங்க, அனுப்புவாங்க. ஒரு இடத்துல போய் ஒரு கவர்னராக இருக்கிறது அப்படிங்கிறது என்ன மரபு வச்சுருக்கிறாங்க? உலகமுள்ள உள்ள மரபு என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். என்றைக்காவது இந்த உலகத்தை நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா எங்கேயாவது கவர்னராக இருக்கிறவங்க, அதே போல் வந்து நாட்டுடைய தலைவராக இருக்கிறவங்க பெரும்பாலும் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வயசானவங்களாகத்தான் இருப்பாங்க. அப்படி தானே இருக்கிறாங்க, பார்க்குறீங்களா இல்லையா? அப்படி இல்லாத ஒரு மாற்றம் எங்கேயாவது ஏற்பட்டு பார்த்துருக்கீங்களா? பெரும்பாலான இடங்களில் வந்து ஒரு கவர்னராக போகிறவர் ஒரு 70 வயசு உள்ளவராக இருப்பார். அப்படி தானே? ஒரு பிரதமராக இருக்கிறவருக்கு இன்றைக்கி 75 வயசாச்சு. இந்த மாதிரி என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு வயசானவங்களாகத்தான் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவங்க எல்லா இடங்கள்லையும் கவர்னராக ஒரு இடத்திற்கு ஒருத்தர் போகிறார் அல்லது அரசு தூதராக ஒருத்தர் போகிறார் அப்படின்னா அவர் எப்படி இருக்க வேணும்னு ஆசைப்படுறாங்கன்னா ஒரு யங்ஸ்டராக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதாவது எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு யங்ஸ்டராக இருந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு வயசானவங்கள்ட்ட ஒரு விஷயத்தை கன்வே பண்ணி ஒரு போல்டாக பேசுகிறதுக்கும் ஒரு யங்ஸ்டர்கிட்ட ஒரு போல்டாக பேசுகிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு 40 வயசுக்கு மேலே அல்லது 45 வயசுக்கு மேலே 50 வயசுக்கு மேலே இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவர்கிட்ட போய் ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லும்போது ஒன்று பலவீனப்படுவார் அல்லது பதட்டப்படுவார். இதுக்கான சான்சஸ்லாம் நிறையா இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு நல்ல ஒரு இளமை பருவமும் திடகாத்திரமான உள்ளமும் கொண்டவங்கள்ட்ட ஒரு விஷயத்தை கன்வே பண்ணும்போது என்ன செய்வாங்க, அவனை எதிர்கொள்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிற அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவர்னர்களாக நியமிக்கிறவங்கள கூட என்ன செய்வாங்கன்னா யங்ஸ்டர்ஸை நியமித்து என்ன செய்வாங்க, அனுப்புவாங்க. அதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்ச காரியங்களில் மிக முக்கியமானது என்னென்னு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அவங்க தன்னுடைய பயணத்தோழர்களாக என்ன செஞ்சாங்க, இளைஞர்களை ஃபுல்லாக அமைச்சுக்கிட்டாங்க. எல்லாரும் அவங்க பின்னால் போகிறவங்க ஒரே ஒரு கோவேரி கழுதையில் தான் அல்லது ஒரு ஒட்டகத்தில் தான் என்ன செய்வாங்க, அவங்க பயணிப்பாங்க. பயணிக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு பின்னால் ஒரு பையனை கூப்பிட்டு உட்கார வச்சுக்குவாங்க. அந்த பையனுக்கு 13 வயசு இருக்கும், 14 வயசு இருக்கும், 15 வயசு இருக்கும். அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களோட என்ன செய்வாங்க, பயணம் பண்ணுவாங்க. நடந்து போகிறதாக இருந்தாலும் சரி, ஒரு நீண்ட தூரம் நடந்து போகிறாங்க அப்படின்னா கூட என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்கள தான் என்ன செய்வாங்க, கூட்டிகிட்டு போவாங்க. இதுக்கான நோக்கம் என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க அவருடைய நோக்கம் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும், எதிர்கால சமூகம் உருவாக்க வேண்டும்.
எதிர்காலத்தினுடைய தலைவர்கள் உருவாகணும். அப்படிப்பட்ட தலைவர்கள் இந்த சமூகத்திற்கு மிக அவசியமானதாக இருக்குது அப்படிங்கிறத யோசித்தாங்க. புரியுதுங்களா? இப்போ அப்படிப்பட்டவர்களாகத்தான் என்ன செய்கிறீங்க, நீங்கள் இங்கே இருக்கிறீங்க. நல்லா விளங்கிக்கங்க. நீங்கள் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நான் யார் அப்படின்னு தெரிஞ்சால் எனக்கான சில அடையாளங்கள்லாம் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி முதலாவது நான் ஒரு முஸ்லீம். இந்த சமூகத்தில் நான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு அவன் என்ன சொல்கிறானோ அந்த அடிப்படையில் நடக்கிறேன். ரெண்டாவது என்ன செய்யணும் அப்படின்னா, நடக்கக்கூடிய நான் இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடிய சிந்தனைகளும் எண்ணங்களும் கொண்டவனாக நான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கவலையும் ஒரு சிந்தனையும் உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும். அப்படிப்பட்டவர்களாக நீங்கள் மாறுறதுக்கான ஒரு முயற்சி என்ன செய்யணும் அப்படின்னா எப்போதுமே எடுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னா, என்னைக்கு உங்களுக்கு மார்க்கத்தை பற்றிய ஈடுபாடு இருக்குல்ல, மார்க்கத்தை பற்றிய ஈடுபாடு உங்களுக்கு அதிகமாக வந்தால் தான் இந்த சமூகத்தை பற்றிய ஒரு கவலை வரும். அன்றாட நீங்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க தம்பி? நீங்கள் சொல்லுங்கள். மார்க்கத்தை கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? ஆமாம், டெய்லி ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அதில் என்ன கற்றுக்குறீங்க? ம் 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 ரெகுலராகவே இது பண்ணுறீங்க. ஒரு வாரத்துக்கு 3 நாள். நீங்கள் என்ன கிளாஸ் அட்டெண்ட் பண்ணீங்க? ம் நீங்கள் என்ன கற்றுக்குறீங்க தம்பி? உங்களை தான் கேட்குறேன். ஒரு நாள் நான் மார்க்கத்துக்காக என்ன ஸ்பெண்ட் பண்ணுறேன்? தொழுகிறேன், வேறு துவா செஞ்சேன், அவ்வளோதான். நமக்கான டைமிங் அவ்வளோதான் நம்ம தரோம். ஷெட்யூல் டைட்டாக இருக்கிறனால அதோட முடிச்சுக்கிறீங்க. அதாவது நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேரத்தை கொடுத்துருக்குறான். மனுஷர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நிஅமத்தான், 2 அருட்கொடைகள் இருக்குது. சரியா? பெரும்பாலான மனிதர்கள் அதை வீணடிச்சிடுறாங்க. ஒன்று ஆரோக்கியமும் இன்னொன்று ஓய்வும். புரியுதுங்களா? ஒன்று ஆரோக்கியம், இன்னொன்று ஓய்வு. இந்த ஓய்வு நேரத்தை அதிகமாக வீணடிக்கிறாங்க அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அது இறைவன் தந்த அருள். இறைவன் நமக்கு தரக்கூடிய அருள். நமக்கு கிடைக்கக்கூடிய நேரங்களில் பெரும்பாலும் என்ன செய்கிறதில்ல அப்படின்னா, நாம் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக என்ன செய்கிறதில்ல, நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை. மேக்சிமம் அப்படி தான் இருக்கிறோம். சரிங்களா? ரொட்டேஷன் லைஃப்பில் அன்றாட வாழ்க்கையில் எனக்கு தூக்கம் போக ஒரு 8 மணி நேரம் அல்லது 9 மணி நேரம் தூக்கம் போக, மிச்சம் இருக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய படிப்பு போக, என்னுடைய மற்ற அலுவல்கள் போக, மார்க்கத்துக்கான நேரங்களை ஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒன்று. அப்படி ஸ்பெண்ட் பண்ணால் கூட அப்படி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நார்மலாக ஏதோ ஒன்று படிக்கிறோம், ஏதோ ஒன்று செய்கிறோம், அதோடு போயிடுறோம். இதை படிக்கிறனால எப்படிப்பட்ட ஒரு சிந்தனைகள் எனக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு நிலையே நமக்கு வரதே இல்லை. நீங்கள் குரானில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் உதாரணமாக காட்டணும் அப்படின்னா, உலக வரலாறு, இஸ்லாமிய வரலாறு உதாரணமாக, மக்களுக்கு உதாரணமாக யாரை காட்டுறாங்க அப்படின்னா, ஒரு 7 இளைஞர்களை தான் உதாரணமாக காட்டுறாங்க. ஒட்டுமொத்தமாக ஒரு 7 இளைஞர்களை குர்ஆன் சொல்லி காட்டுது. இந்த இஸ்லாமிய சமூகத்தில் உள்ள எல்லா அறிஞர்களும் இளைஞர்களுக்கு உதாரணமாக நெக்ஸ்ட் ஜெனரேஷனை, ஒரு அக்கறை உள்ள ஜெனரேஷனை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கான உதாரணமாக யாரை காட்டுறாங்க அப்படின்னா, இந்த 7 பேரை தான் காட்டுறாங்க. அவங்க 7 பேரை பற்றி என்ன செய்யுது அப்படின்னா குர்ஆன் சொல்லி காட்டுது. சூரத்துல் கஹ்ஃபில் 18வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹும் ஃபித்யத்துன் அப்படிங்கிற, அவர்கள் இளைஞர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க செஞ்ச ஒரு காரியம் 3 நூற்றாண்டுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருந்துச்சு. எத்தனை நூற்றாண்டுக்கு? 3 நூற்றாண்டுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் இருந்தது அப்படின்னா அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்திருப்பாங்கன்னு யோசிங்க. ரொம்ப நிறையா பேர்லாம் இல்லை, இன்றைக்கி இத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க இந்த மாதிரிலாம் இல்லை. வெறும் 7 பேர், சிம்பிளாக 7 பேர் இருந்தாங்க. அந்த 7 பேருக்குமான ஒரே ஒரு அக்கறை தான் இருந்தது. அந்த 7 பேரும் வெவ்வேறு இடங்களில் உள்ளவங்க, சம்பந்தமே இல்லாதவங்க. இன்றைக்கி உங்களை பிரித்து உட்கார வச்சுருக்காங்கல்ல,
புதுப்பேட்டை, பல்லாவரம், தாங்கல் அப்படின்னு சொல்லி எல்லா இடங்கள்லேருந்து வந்தவங்கள ஒன்றா உட்கார வச்சுருக்குறாங்க. அப்படி தானே? நீங்கள் அறிமுகமாயிக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த தொடர்புகள் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. இன்றைக்கி அறிமுகமாக எப்படி போகிறதே இல்லை. அதுக்கப்புறம் தொடர்புகள் வரணும். எப்படிப்பட்ட தொடர்பு வரணும் அப்படின்னா மார்க்க ரீதியான ஒரு தொடர்பு வரணுங்கிறதுக்காகத்தான். சும்மா வந்து பழகணும். நீ வந்து சும்மா இன்றைக்கி ஜூலை மாதம், ஆகஸ்ட் 9 8வது மாதம் அப்படின்னு போட்டுட்டு அன்றைக்கி பார்த்த ஃப்ரெண்டுன்னு போட்டுட்டு சும்மா வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறதும் இன்ஸ்டாவில் ஏதாவது ஒன்று போடுறதுக்காக இல்லை. மாறாக எதுக்கு அப்படின்னா இதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய தொடர்புகளை ஒரு மார்க்க ரீதியாக அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். அதுதான் வதவாசௌப் அப்படின்னு சொல்லி குரான் சொல்லுது. ஒருவருக்கொருவர் உண்மையை, சத்தியத்தை பரிமாறிக்கொள்ளுதல். அதுக்காகத்தான் இப்படி என்ன செஞ்சுருக்கிறாங்க, மாறி மாறி வந்து உட்கார வச்சுருக்கிறாங்க. எல்லாத்தையும் உட்கார வச்சு உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த மாதிரி அறிமுகமே இல்லாத ஒரு 7 பேர் அவங்க செஞ்ச ஒரு விஷயம் வந்து கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது அப்படிங்கிறத வந்து குரான் சொல்லி காட்டுது. என்னன்னா அவங்க 7 பேரும் ஒரு இடத்துல ஒன்று கூடுறாங்க. அந்த 7 பேருக்குமான ஒரே சிந்தனை என்ன அப்படின்னா அவர்கள் முஸ்லீம்கள், அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடியவங்க. அதான் அவங்க சிந்தனை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 7 பேரும் முஸ்லீம்களாக இருந்தாங்க, அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அவங்க இருக்கக்கூடிய பகுதி எப்படிப்பட்ட பகுதினா முழுக்க முழுக்க சிலை வணக்கத்தையும் அரசரையும் வணங்கக்கூடிய மனநிலையில் உள்ள மக்களுக்கு மத்தியில், ஒரு பல்வேறு கிராமங்களில் உள்ள மக்களுக்கு மத்தியில் உள்ள 7 பேர். ஒவ்வொருத்தரும் ஒரு இடம் வச்சுங்களேன். இப்போ நம்ம வந்திருக்கிறோமா இல்லையா, சிட்டியிலேருந்து ஒவ்வொரு பகுதியில் வந்திருக்கிற மாதிரி அவங்க வந்து ஒவ்வொரு பகுதியில் இருக்கிறாங்க. யாருக்கும் யாரையும் தெரியாது. இந்த மாதிரியான ஒரு அறிமுகங்கள்லாம் கூட அவங்களுக்கு கிடையாது. என்ன செய்கிறாங்க, அவங்க இருக்கிறாங்க. ஒரு நாள் அதுக்குள்ளே சீட்டு வந்துருச்சு. சரி ரைட் விடுங்க. ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு போர் அடிச்சிருச்சா என்னமோ, அப்படி ஒன்றும் இல்லையே. சரி ரைட்டு கோ, நீங்கள் முடிச்சுருவோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தடுத்து உங்களுக்கு ப்ரோக்ராம் நான் வந்து லேட் ஆகி போச்சு, அதனால தான். அப்போ இந்த செய்தியோடு நம்ம முடிச்சுக்கலாம். என்ன நீங்கள் கவனிச்சிங்கன்னா வேறு வேறு இடத்துல இருந்து இருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு ஊரில் வந்து திருவிழா நடக்குது. மிகப்பெரிய இறைவன் அல்லாத மக்களை வணங்குறதுல அதிகமாக கவனம் செலுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா ரொம்ப கவலையோடு அந்த கூட்டத்திலேருந்து என்ன செய்கிறாங்க, வெளியே வராங்க. கவலையோடு அந்த கூட்டத்திலேருந்து வெளியே வராங்க. ஒருத்தர் ஒரு மரத்தினுடைய ஒரு ஓரத்தில் வந்து உட்கார்றார். ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்துடைய ஓரத்தில் வந்து ஒருத்தர் உட்கார்றார். இன்னொருத்தர் வரார். இந்த மாதிரி 7 பேர் என்ன செய்கிறாங்க, அறிமுகம் இல்லாத அந்த 7 பேரும் அந்த மரத்தை சுற்றி என்ன செய்கிறாங்க, உட்காந்துருக்குறாங்க. இப்போ திடீர்னு பார்த்தா பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறார். என்னப்பா நீ எதுக்கு இங்கே வந்திருக்க? ஏன்னா ஊரே வந்து வேறு விதமாக இருக்கும்போது நீ மட்டும் தனித்து நிற்கிறிய அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, 7 பேரும் ஒருத்தர் கேட்டுக்கிறாங்க. கேட்கும்போது தான் அவங்களுக்கு தெரியுது, நான் என்ன சிந்தனையில் இருந்தனோ அதே சிந்தனையில் மற்ற 6 பேர் இருக்காங்க. புரியுதா? ஆக நான் மட்டும்தான் என்ன செஞ்சேன், அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்ற சிந்தனையில் நான் மட்டும்தான் இருந்தேன்னு நினச்சேன். ஆனால் என்னை மாதிரி இன்னும் 6 பேர் இருக்காங்க அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்க, அவங்க அங்கே பார்த்து அங்கே அறிமுகமாகிக்கிறாங்க. அறிமுகமான உடனே அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறாங்க. அறிமுகமாயாச்சு. அறிமுகமானால் அது வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு, ஒரு சமூகத்தில் ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறதுக்கு எனக்கு சப்போர்ட்டிங் யாருமே இல்லைன்னு நினைக்கும் போது கிடைச்சிட்டாங்க. அப்படிங்கிறப்ப அதை வந்து நான் செஞ்சே ஆகணுங்கிறதுக்காக உடனே என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த 7 பேரும் யோசிக்காமல் என்னென்ன விளைவுகள் வந்தாலும் பரவாயில்ல, அதை பற்றி கவலைப்பட வேண்டிய நேராக அடுத்த நாள் காலையில் நேராக அரசன்ட்ட போயிடுறாங்க. அரசன்ட்ட போய் சொல்கிறாங்க, நீங்கள் செய்கிறது தப்பு. நீங்கள் இறைவன் அல்லாத கடவுள்களை ஏற்றுக்கொண்டு வணங்குறீங்க, உங்களையும் நீங்கள் வணங்க சொல்கிறீங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரே இறைவன் தான், அவனை தான் நீங்கள் வணங்கணும், அதுதான் சரியான கொள்கை அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. இவங்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது இன்னஹும் ஃபித்தியத்துன் ஆமனு பி ரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா அப்படிங்கிறான். அவர்கள் இளைஞர்கள், அவங்க தங்களுடைய இரட்சகனை ஏற்றுக்கொண்டார்கள், அவர்களுக்கு நாம் நேர்வழியை அதிகப்படுத்தணுங்கிறாங்க. நேர்வழியை அதிகப்படுத்துறதுனா என்னன்னா அடுத்த கட்டத்தை நோக்கி அவங்க பயணிப்பதற்கான வழிகாட்டுதலை, உந்துதலை அல்லாஹ் கொடுத்தான். அவங்க என்ன செஞ்சாங்க, நேராக போனாங்க, அரசன் நின்று பேசினாங்க. அரசனுக்கு முன்னால் நின்று பேசினது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அந்த ஊரில் ஏற்படுத்துது. பெரிய பிரச்சனையாயிருது.
பெரிய பிரச்சனையானோன்னு என்ன செய்கிறாங்க, அந்த ஊரை விட்டு ஒதுங்கி ஒரு ஒதுக்குப்புறமாக ஒரு குகையில் என்ன செஞ்சிடறாங்க, தஞ்சம் அடைஞ்சிடுறாங்க. அவங்க தஞ்சம் அடைஞ்சிடுறாங்க, யாருக்குமே தெரியல. அந்த தஞ்சம் அடைஞ்ச அந்த காலத்திலிருந்து, அந்த நாளில் இருந்து அவர்கள் எழுப்பப்படக்கூடிய நாள் வந்து கிட்டத்தட்ட வந்து 309 ஆண்டுகளுக்கு பிறகு. சரிங்களா? அதுக்கு பிறகு எழுப்பப்படுறாங்க. எப்படி அவங்க எத்தனை நாள் இருந்தாங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் குர்ஆன் என்ன செய்யுது, பேசுது. ஆனால் எழுப்பப்படும் போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு நாள் 2 நாள் நம்ம தூங்கியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன செய்கிறாங்க, ஒருத்தரை வெளியே அனுப்புகிறாங்க. வெளியே வந்து பார்த்தா கலாச்சாரங்கள் மாறி இருக்குது, மக்கள் மாறி இருக்கிறாங்க, அவருடைய உடைகள் மாறி இருக்குது, எல்லாமே மாறி இருக்குது. ஆனால் பெரிய ஆச்சரியம் என்னென்னா, எல்லாருமே வந்து ஒரே இறைவனை வணங்கக்கூடியவர்களாக மாறியிருந்தாங்க. மாறி இருந்தது மட்டும் இல்லை, அவங்க எல்லாத்துக்குமே ரோல் மாடலாக யார் இருந்தாங்கன்னா, கண்ணுக்கே தெரியாத இந்த 7 பேர். அவங்கள நிறைய பேர் பார்த்தது கூட கிடையாது. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை தான், அவங்க அரசனுக்கு முன்னால் பேசிய ஒரே ஒரு வார்த்தை தான், நாங்கள் ஒரே இறைவனாகிய அல்லாஹ்வை மட்டும் வணங்குவோம், அதை தவிர வேறு யாரையுமே வணங்க மாட்டோம், அப்படி வணங்கினா நாங்கள் பாவிகள் ஆயிடுவோம் அப்படிங்கிற விஷயத்தை பறைசாற்றி விட்டு சத்தியத்தை பகிரங்கமாக அறிவித்து விட்டு போனாங்களே. அந்த ஒரு சில நிமிடங்கள் பேசியது கிட்டத்தட்ட அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி, அந்த சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி, ஒரு ஜெனரேஷன் முடிஞ்சு அடுத்த ஜெனரேஷன் முடிஞ்சு அடுத்த ஜெனரேஷன் வர வரைக்கும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு தாக்கம். அவங்கள பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, எங்கே அந்த 7 பேர், எங்கே அந்த 7 பேருன்னு. ஒருத்தரை பற்றி ஒரு நாள் பேசலாம், 2 நாள் பேசலாம், 3 நாள் பேசலாம், 4 நாள் பேசலாம். ஆனால் எத்தனை வருஷம் பேசியிருக்கிறாங்க, 300 வருஷம் பேசியிருக்கிறாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது இவங்க என்ன செய்கிறாங்க, அந்த இடத்துல வந்து பசிக்குது, சாப்பிட எதாவது வேணுமேன்னு சொல்லி வாங்கும்போது அவங்க கையில் வச்சுருக்க காயின்ஸ்லாம் கொண்டு போய் கொடுக்குறாங்க, உணவுப் பொருளை கொடுங்க அப்படிங்கிறப்ப, இது வந்து ரொம்ப 200-300 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ளதாச்சே, இப்போ உள்ள காயின்ஸே இல்லையே அப்படிங்கிறப்ப தான், ஆஹா 300 ஆண்டுகளுக்கு முன்னால் காணாமல் போன நபர்களாக இவர்கள் இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி பரபரப்பாக அந்த நகரத்தில் பேசப்படுது. பேசினோன்னே இவங்க பயந்துடுறாங்க, என்ன நிலைமைன்னு தெரியாதுல்ல, எல்லாமே மாறி இருக்கிறனால நேராக அவங்க திருப்பி குகைக்கு வராங்க, அப்படி அவர்கள் மரணம் அடைகிறாங்க அப்படிங்கிறத குர்ஆன் சொல்லக்கூடிய செய்திங்க. இதில் பாருங்கள், வெறும் 7 பேர், அந்த 7 பேர் சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற சிந்தனை உடையவர்களாக இருந்தாங்க. அந்த சிந்தனைக்கு எவ்வளோ பெரிய தாக்கம் இருந்தது அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். அப்போ இன்றைக்கி நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு இன்றைக்கி வந்து உங்களுக்கு தரப்படக்கூடிய செய்திகள் என்பதை நாளை உங்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான். நாளைய தலைவர்களாக, இந்த சமூகத்திற்கு வழிகாட்டக்கூடியவர்களாக, ஏதோ கூடுனோ கலைஞ்சோன்னு இல்லாமல் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை நல்லபடியாக நீங்கள் என்ன செய்யுங்க, உணர்ந்து கொண்டு நாளை ஒரு மாற்றத்திற்கான ஒரு வழிகாட்டுதலுக்குரியவனாக நான் இருக்கணும். இன்றைக்கி ஒரு நாள் வரைங்க, இந்த தாக்கம் நாளைக்கும் நாளை மறுநாளை மட்டும் இருந்துட்டு அதோட பள்ளிவாசலுக்கு போவோம் சந்திப்போம் அப்படிங்கிறது இல்லாமல், உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து இதை நீங்கள் கடைபிடிக்கும் போது இன்ஷா அல்லாஹ் உங்கள் மூலமாக ஒரு சமூகம் உருவாகுமா உருவாகாதா? ஒரு 7 பேர்னால் உருவாக்க முடிஞ்சது, இங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடிய உங்களால் உருவாக்க முடியுமா முடியாதா? அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா, இறைவன் எனக்கு தந்த வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்தணும். என்னை முஸ்லீமாக அல்லாஹ் வச்சுருக்கிறான், வேறு யாருக்கும் அந்த வாக்கியத்தை தரல, எனக்கு தந்திருக்கிறான். எனக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்கான வாய்ப்பை கொடுத்துருக்கிறான், வேறு யாருக்கும் தரல. இதையெல்லாம் நான் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு, மார்க்கம் என்னைத்தான் இந்த சமூகத்துடைய வழிகாட்டியாக வச்சுருக்கு அப்படிங்கிற அந்த எண்ணமும் சிந்தனையும் நமக்கு வந்துச்சு அப்படின்னா, இன்ஷா அல்லாஹ் உங்கள் மூலமாக என்ன செய்யலாம், முடிச்சிடலாம். அப்படி தானே? என்ன செய்யலாம்? நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகத்தை என்ன செய்யலாம், உருவாக்கலாம். ஒரு 7 பேரால் முடிஞ்சது, அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லி காட்டும் போது ஒரு நபரால் முடிஞ்சது அப்படிங்கிறான். முதலாக இளைஞர் அப்படின்னு சொன்னது யாரை சொன்னான்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சொன்னான். ஒரு நபர் ஒரு ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்குமே வழிகாட்டியாக இருந்தார். அவர் இளைஞராக இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் அவருடைய நடவடிக்கை தான் காரணம். ஒரு 7 பேர் ஒரு 3 ஜெனரேஷனுக்கு காரணமாக இருந்தாங்க. நீங்கள் 70 பேர் இருக்கீங்க அப்படின்னா எத்தனை ஜெனரேஷனுக்கு உங்களால் காரணமாக இருக்க முடியுமா முடியாதா? குறைஞ்சது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்து ஒரு 60 வயசு 70 வயசை எட்டக்கூடிய நேரத்தில் நீங்கள் ஒரு 25 பேருக்காவது வழிகாட்டக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருக்கணுமா வேணாமா? இருப்பீங்களா இல்லையா? இன்ஷா அல்லாஹ் அப்படி ஒரு சூழலை உருவாக்குவதற்கு நீங்கள் எல்லாரும் முயற்சி பண்ணுங்கள். அதுக்காக தான் ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் ஹதீஸ் அப்படிங்கிற இந்த ஜமாத்
ஜேஒஎம் அப்படிங்கிற ஜாக் யூத் மூமெண்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக நல்ல ஒரு பல செய்திகளை இளைஞர்களுக்கு கொடுத்து அவங்கள நல்லபடியாக உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது அப்படின்னா முயற்சி பண்ணி போராடிட்டு இருக்குது. அதுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுங்க. உங்களை மாதிரி எத்தனையோ நண்பர்கள் உங்களுக்கு இருப்பாங்க. அவர்களை எல்லாம் இது போன்ற அடுத்தடுத்த நிகழ்வுக்கு கூட்டிகிட்டு வாங்க. அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்றுக்கொண்டதை நீங்கள் அறிமுகப்படுத்துங்க. அவங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுங்க. அவங்க உங்கள் மூலமாக யாராவது ஒருத்தருக்காவது ஒரு நேர்வழியை தரணும் அப்படிங்கிற ஒரு நடைமுறையை நீங்கள் கொண்டு வாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை போன்றவர்களை விரும்பினாங்கன்றதை நான் சொன்னேன். ஒரே ஒரு இறுதியான ஒரு செய்தியோடு நான் முடிச்சுக்கிறேன். ஹைபர் போர் சமயம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹைபர் போரில் இருக்கிறாங்க. ஒரு நாள் இரவு நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நாளை இந்த கொடியை நான் ஒருத்தர் கையில் கொடுப்பேன். போருக்கு வரும்போது ஒரு அடையாளத்துக்கு ஒரு கொடி கொண்டு வருவாங்க. நாளை இந்த கொடியை ஒருத்தருடைய கையில் கொடுப்பேன். அவர் அல்லாவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கிறார். நல்லா கவனிங்க. ஒரு முஸ்லீம்கிட்ட என்ன பண்பு இருக்கணுங்கிறத நீங்கள் நல்லா விளங்கிக்கணும். நான் என்னுடைய பெற்றோரை நேசிக்கலாம், என்னுடைய நண்பர்களை நேசிக்கலாம், யாரை வேணால் நேசிக்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே அல்லாவை நேசிக்கணும், எல்லாத்துக்கும் மேலே அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அன்பு நேசம் அப்படிங்கிறது என்னங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ உங்களுடைய அன்பில் உங்களுடைய லவ்வில் முதலாவது இருக்க வேண்டியவங்க யாருன்னா அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் தான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நாளை காலை இந்த கொடியை ஒருத்தருடைய கையில் கொடுப்பேன். அவர் அல்லாஹ்வையும் அல்லாஹுடைய தூதரையும் அதிகமாக நேசிக்கிறாரு, அவரை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அதிகமாக நேசிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சொன்னோன்னு அன்றைக்கி நைட்டு யாருக்குமே எந்த சஹாபாக்களுக்கு தூக்கமே வரல. ஏன்னா நாங்கள் எல்லாரும் அல்லாஹ்வையும் அல்லாஹுடைய தூதரையும் நேசிக்கிறோன்றது எங்களுக்கு தெரியும். ஆனால் எங்களை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நேசிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது நானாக இருக்கக்கூடாதுன்னு ஒவ்வொருத்தரும் ஆசைப்பட்டாங்க. எந்த அளவுக்குன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நான் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு வாழ்க்கையில் எதையுமே நான் பெருசாக ஆசைப்பட்டதே கிடையாது, பெருசாக எனக்கு விருப்பமே கிடையாது. நாளை அழைக்கப்படக்கூடிய நபராக நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறாங்க. மறுநாள் காலையில் வராங்க. மறுநாள் காலையில் வந்த உடனே முதல்ல கேட்குறாங்க, ஐன அலி அப்படின்னு கேட்குறாங்க. அலி எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அந்த இடத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு கண்ணில் ஒரு சின்னதாக நோய் ஏற்பட்டனால அவங்க அந்த இடத்துக்கு வரலை. அவங்கள கூட்டிகிட்டு வர சொல்லி அவங்களுடைய கண்ணுக்கு நிவாரணத்திற்கான ஏற்பாடையும் செஞ்சு அல்லாஹுடைய தூதர் அவங்க கையில் கொடியை கொடுத்து அனுப்புகிறாங்க. ஏன்னா ஒரு திடகாத்திரமான வாலிபராக அங்கே அலி நின்றார். நல்லா விளங்கணும். திடகாத்திரமான ஒரு வாலிபராக நின்றார். அவர்கிட்ட கொடியை கொடுத்து சொல்கிறாங்க, போய் சண்டை போட்டுறாத, யாரையும் போய் சண்டை போட்டுறாத, அடிச்சிடாத, அதெல்லாம் செஞ்சிடாத, போய் முதல்ல அவங்களுக்கு அழைப்பு கொடு. நாங்கள் எதுக்காக வந்திருக்கோம், இந்த மார்க்கத்துடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத அழைப்பு கொடுத்து அதன் பக்கம் மக்களை கொண்டு வாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியோடு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புனாங்கன்னு பார்க்குறோம். அவன் நல்லா யோசிச்சுக்கோங்க, உங்களுடைய கையில் தான் இந்த மார்க்கத்தினுடைய எதிர்காலம் இருக்குது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிருங்கிறான். இறைமறுப்பாளர்கள் வெறுத்த போதிலும் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்துவாங்கிறான். அல்லாஹுடைய ஜோதி ஒளிர்வதற்கான காரணமாக நான் இருக்கணும்னு ஆசைப்படுங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அல்லாஹுடைய மார்க்கம் கண்டிப்பாக இந்த உலகத்தில் அதிகமாக ஜொலிப்பதற்கு நானும் ஏதோ ஒரு விதத்தில் காரணமாக இருக்கணுங்கிற அடிப்படையில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் உங்களால் இந்த சமூகத்தை கண்டிப்பாக நல்லபடியாக வழிநடத்த முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்கள் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.